அதேமாதிரி யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது பிஸ்னஸ் அண்டு பிஸ்னஸ் என்னது எத்திக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் என்னது பிஸ்னஸ் சாப்டர் 17 கொடுக்கும். இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். A business entity carries out economic activity on a regular basis to earn profit. These entities spend money on a different aspect. சரியா, different aspect of business which do not give them profit directly. For example, businessmen take the responsibility of maintaining and developing garden and park on street and securance in cities அப்படிங்கிறாங்க. சரியா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகள் லாபம் ஈட்டுவதற்கு பொருளாதார நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்கின்றனர். சரியா, பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலை நடத்துறதுக்கு சரியா அவங்க தொடர்ந்து ரெகுலராக என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க லாபம் ஈட்டுறதுக்குங்கிறாங்க. அத்தகைய அமைப்புகள் பல்வேறு சமுதாய மேம்பாட்டு நடவடிக்கைகளாக செலவினை மேற்கொள்கிறது. அதில் என்ன பண்ணாங்க, ஒரு சில கம்பெனிஸ் பிஸ்னஸ் என்ன பண்ணாங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குன்னு சொல்லி மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரியா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, தொழில் நிறுவனம் நகரம் மாநகர வீதிகள் சாலைகள் சதுக்கங்கள் போன்ற இடங்களில் பூங்காக்கள் அமைத்து பராமரித்தல். சில தொழில் உரிமையாளர் தங்கள் தொழில் சார்ந்த பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆராய்ச்சி மேற்கொள்ளுதல் போன்ற இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாரி இந்த காந்திஜி சொல்லியிருக்க கஸ்டமர்னா யார், எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க காந்திஜி. சரியா, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். A customer is the most important visitor on our premises. சரியா, நம் வியாபார நிலையத்திற்கு வரும் வாடிக்கையாளர் ஒரு மிக முக்கிய விருந்தாளி. சரியா, நம்மளோட நிறுவனத்துக்கு வரக்கூடிய ஒரு கஸ்டமர் முக்கிய விருந்தாளி அப்படிங்கிறாங்க. he is not dependent on as we are, அது depends on him. He is not an interruption on work. He is the purpose of it அப்படிங்கிறாங்க. அவர் நம்மை சார்ந்திருக்கவில்லை. சரியா, நாம் தான் அவரை சார்ந்துள்ளோம். சரியா, அவர் நம்ம சார்ந்தில்லை, நாம் தான் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க சார்ந்து வந்திருக்கோம். He is not an outsider on our business, but he is a part of it. சரியா, நம்முடைய வியாபாரத்துக்கு அவர் வெளியாள் அல்ல. சரியா, வெளியாள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு, நம்ம அவருக்கு we are not doing him a favor by serving him. He is doing a favor by giving us an opportunity to do so அப்படிங்கிறாங்க. சரி, அவர் தம் வியாபாரத்துக்கு ஒரு பகுதி, நாம் அவருக்கு சேவை செய்வது ஒரு சலுகையாகாது. அவருக்கு நாம் சேவை செய்ய அவர் நமக்கு ஒரு வாய்ப்பினை அளிக்கிறார். சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறாரு, அவர் கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், அதை நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரியாப்பா, அதேமாரி இதை பார்த்தீங்கன்னாக்கா, some business engage themselves in reach for improving the quality of product. Some providing housing, transport, education and health care to their employees and their families. Some place business provide free medical facility to poor patient. Sometimes they also sponsor games and sports at national as well as international level அப்படிங்கிறாங்க. சரியா, மேலும் பல தொழில் உரிமையாளர்கள் தங்கள் அமைப்பு பணியாளர்களுக்கு சுகாதார வசதி மேற்கொள்கின்றனர். ஒரு சில ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஓனருக்கு என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க சுகாதார வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி. சரியா, ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் சிறிய மற்றும் பன்னாட்டு அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளுக்கு நிதி உதவி அளிக்கின்றனர். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய நிதி உதவி
ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. சரி, அப்போ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கான்செப்ட் ஆஃப் என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அந்த பிக்சர்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் என்னது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் என்னது பிஸ்னஸ்ஸு. சரியா, இதில் வந்து சக்ஸஸ்ஸு, பிஸ்னஸ்ஸு, அதேமாதிரி இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸில் வந்து க்ரோத்து, அப்புறம் சக்ஸஸ். சரியா, அப்படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கான்செப்ட் ஆஃப் என்னது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. The term social responsibility is defined in various ways. Every business earn prosperity from business and should give back the benefit of the prosperity to society. சரி, அதே மாதிரி this is voluntary. The benefit is moral responsibility of business, as this benefit is supposed to be passed on to society. It can be said to be social responsibility of business. சரியாப்பா, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி சமூக பொறுப்புணர்வின் கருத்து. சமூக பொறுப்புணர்வு குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி நிறைய டேர்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஒவ்வொரு தொழில் உரிமையாளரும் தங்கள் தொழில் மூலம் பெரும் லாபத்தில் ஒரு பகுதியை சமுதாய மேம்பட செலவழிக்கின்றனர். எவரி பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாங்க லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் என்ன பண்ணுறாங்க லார்ஜ் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணும்போது என்ன அதில் ஒரு சில பகுதியை ஒன் ஆஃப் த பார்ட்டை வந்து என்ன பண்ணாங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்புணர்வுக்காக என்ன பண்ணாங்க அதை வந்து செலவு வந்து பண்ணுறாங்க. சரியா, இத்தகைய பயன்பாட்டிற்கு தொழில் ஒழுங்குணர்வு பொறுப்பாகும். இத்தகைய பயன்பாட்டிற்கு சமுதாயத்தில் ஆதரவு அளிப்பதோடு இத்தகைய தொழில் சமுதாய பொறுப்புணர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. இது மாதிரி வந்து பொறுப்புணர்வு வந்து என்ன பண்ணுறான் சமுதாயத்துக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட் வந்து பண்ணுறது இல்லாமல் மட்டும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. The following are some important definition of social responsibility. சரியா, அதே மாதிரி social responsibility refer to the obligation to pursue those policy that make those decision or to follow those lines of action which are describable in terms of objective and value of our society. யார் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஹவர்ட் ஆர் அப்படின்னு வந்து ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜர் டு consider whether their action is likely to promote the public good, to advance the basic belief of our society, to contribute to its stability, strength and harmony அப்படிங்கிறாங்க. சமுதாய பொதுநலன் மேம்பாடு கருதி செயல்படத்தக்க உரிய நபர் சமுதாய நம்பிக்கைக்குரிய அடிப்படை மேன்மை சமுதாய ஒற்றுமை உறுதித்தன்மை மற்றும் நிலை போன்ற பங்களிப்பை ஏற்படுத்துவதாகும். சரி, அதை வந்து என்ன பண்ணாங்க அதை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீடு ஃபார் சோசியல் என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி. பிஸ்னஸ் இஸ் accepted to be responsible to society due to the following response. சரியா அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்ன ஆகுது ஃபஸ்ட் ஒன்று என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னாக்கா a business unit can sustain in the market for a longer period only by assuming some social obligation. Normally businessmen recognize that they can succeed better by fulfilling the demand and aspiration of society. People who have had a higher standard of living and have been exposed to an environment conducive to
healthy growth, make better employees and customer for business than those who are poor, ignored and oppressed. For example, provision of high wages and good working condition motivation workers to work hard and produce more. Labor turnover and absenteeism are reduce அப்படிங்கிறாங்க. தொழில் அமைப்புகள் சந்தையில் நிலைத்து செயல்படுவதும் சமுதாய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முனைகின்றனர். பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து அவங்க அந்த சொசைட்டியில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணாங்க, சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பொதுவாக சமுதாயத்தின் தேவை மற்றும் எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதன் மூலம் தொழில் உரிமையாளர்கள் அங்கீகரிக்கப்படுகின்றனர். அதுமாதிரி சொசைட்டியோட தேவை என்ன பண்ணுறோம், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறது மூலமாக சொசைட்டிகிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா சமுதாயத்தில் நம்ம அங்கீகரிக்கப்படுறோம். மக்களின் உயர்தர வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், ஏழ்மை மற்றும் அறியாமை உள்ளவர்களுக்கு மற்றும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் முக்கியத்துவம் அளித்தல். சரியா, இது மாதிரி இருக்கவங்களுக்கு, வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு, ஏழ்மை இருக்கவங்களுக்கு, அறியாமையில் உள்ளவங்களுக்கு, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரியா, உதாரணமாக அதிக ஊதியம் வழங்குதல், சாதகமான பணி சூழலை ஏற்படுத்துதல், தொழிலாளர் ஊக்குவித்து உற்பத்தியை அதிகரித்தல். சரியா, பணி சுழற்சி மற்றும் வருகை பதிவின்மை குறைத்தல் போன்ற செயல்களில் என்ன பண்ணுறோம், நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னது, செயல்களில் ஈடுபடுகின்றனர் அப்படின்னது என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி. சரியா, கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி, பிஸ்னஸ் இஸ் ஏ கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் யூசஸ் த ரிசோர்ஸ் ஆஃப் சொசைட்டி. Therefore, it should fulfill its obligation to society. Businessmen should respond to the demand of society and should utilize the social resources for the benefit of the people at large in the long run. A successful business can be built on the foundation of a company, of a happy community and a satisfied work forces அப்படிங்கிறாங்க. சரியா, சமுதாய உருவாக்கம், நாட்டின் வளங்களை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலம் தொழில் நிறுவனங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குகின்றனர். சரியா, நாட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறது மூலமாக தொழில் நிறுவனம் நல்ல சமுதாயத்தை என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. எனவே தொழில் நிறுவனங்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய வேண்டும். அதேமாதிரி பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மக்களோட சொசைட்டியோட என்ன பண்ணணும், தேவை பூர்த்தி செய்யணுங்கிறாங்க. தொழில் செய்பவர்கள் சமுதாய தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் மக்களின் நலன் கருதி நாட்டின் வளங்களை பயன்படுத்த வேண்டும். அதேமாதிரி பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சொசைட்டியோட தேவை பூர்த்தி செய்யாமல் அதேமாதிரி என்ன பண்ணணும், நம்ம மக்களோட தேவை ரிசோர்ஸை என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நாட்டின் வளங்களை பயன்படுத்த வேண்டும். சரியா, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கண்ட்ரியோட சோர்ஸஸை என்ன பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். வெற்றிகரமான தொழில் நிறுவனங்களால் சமுதாய மகிழ்ச்சிக்கான அடித்தளத்தை ஏற்படுத்த முடியும். சரியா, வெற்றிகரமான தொழில் நிறுவனத்தை மட்டும்தான் என்ன பண்ணணும், மகிழ்ச்சியாக ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சோசியல் பவர். சரியா, சோசியல் பவர், பிஸ்னஸ்மென் ஹேவ் கன்சிடரபிள் சோசியல் பவர். Their decision and action affect the lives and fortune of the society. சமூக அதிகாரம், தொழில் செய்யப்படும் கணிசமான அளவு சமுதாய அதிகாரம் உள்ளது. பிஸ்னஸ்மேன்ட்டு மேக்ஸிமம் எப்படி இருக்குது, பவர், சோசியல் பவர் அவங்கள்ட்ட இருக்குதுன்னாங்க. அதேமாதிரி அவர்கள் மேற்கொள்ளும் செயல் நடவடிக்கைகள் மக்களின் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதாக அமைகிறது. சரியா, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குதுனாக்கா, மக்களோட வாழ்வு டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்குது. அதேமாதிரி த கலெக்டிவ் டிட்டர்மைன் ஃபார் த நேஷன் சச் இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஆஸ் வெல் ஆஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் எக்கனாமிக் ப்ராக்ரஸ்
அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் வேரியஸ் குரூப்பு. அதேமாதிரி எதிர்கால வாழ்க்கை தீர்மானிப்பதற்கு அமைகிறது. நாட்டின் மேம்பாட்டின் கருதி வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்ற அளவு மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் வருமானத்தை பகிர்ந்தல் போன்றவற்றை தீர்மானிக்கும் உயர் பொறுப்பு தொழில் நிறுவனங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா